பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 18வது அதிகாரம் 30வது வசனம். Psalm chapter 18 verse 30. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். He is a shield to all who trust in him. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, இயேசு தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறாராம். அவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களுக்கு, அவருடைய ஜனத்துக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். எந்த ஒரு தீங்கும் வராதபடி அவர் பாதுகாக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏசப்பாவையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இயேசுதான் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற முடியும், இயேசுதான் எங்களை பாதுகாக்க முடியும் என்று நீங்க அவரையே நம்பி அவரையே நீங்க சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க. வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் அவராலே பாதுகாக்கப்படுவீர்கள் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால எதை குறிச்சும் யோசிச்சு பயப்படாதீங்க. எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரிடத்துல தெரியப்படுத்தி கர்த்தர் பார்த்து கொள்வார். இயேசு எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துவார் என்று அவரை நம்பி நீங்க காத்துருங்க. எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகும். அவர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன். அதனால உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராது. சந்தோஷமாக இருங்க. ஏசப்பாவை நம்புங்க. ஏசப்பா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பாதுகாப்பை கொடுப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்களை நீங்க ஆண்டவரே ஏசப்பா பாதுகாத்து வழி நடத்துங்க. ஆண்டவரே ஏசப்பா எல்லா தீமையில இருந்து ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்களை ஆண்டவரே ஏசப்பா விலக்கி வைத்து ஆண்டவரே ஏசப்பா எந்த ஒரு சேதமும் வராதபடி பிள்ளைங்களை பாதுகாத்துக்கோங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா பிரயாணப்பட்டு போகிற அந்த டைம்லயும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க பாதுகாப்பு கொடுங்க. ஆண்டவரே படிக்கின்ற இடங்கள்லயும் ஆண்டவரே ஏசப்பா வேலை பார்க்கிற இடங்கள்லயும் ஆண்டவரே ஏசப்பா எந்த ஒரு தீமையும் வராதபடி பிள்ளைங்களை பாதுகாத்துக்கோங்க. நன்மையினால நிரப்புங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சேதமும் உங்களுக்கு வராது. அவரே உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். God bless you. Have a wonderful day.